இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெவில் ஃப்ரூட் அதோட வீக்கான யூசர்னால எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஐலாண்டே மேப்ல இருந்து வைப் பண்ற பவர் அதுக்கு இருக்கு. அதுதான் வேண்டர் டெக்கனோட மட்டும் நோமி தி மார்க் ஃப்ரூட். இந்த பரமேசியா யூசரை ஒரு ஃபிளாலெஸ்ஸான ஓமிங் மிசைல் லான்ச்சரா மாத்திரும். ஒரு தடவை அவன் உங்களை டச் பண்ணிட்டா அவன் எதை தூக்கி போட்டாலும் சரி அது உங்களை ஹிட் பண்ற வரைக்கும் இல்ல ஒரு அப்டக்கிளை இடிக்கிற வரைக்கும் உலகத்தோட எண் வரைக்குமே உங்களை அக்ரெசிவ்லி பர்சீவ் பண்ணும். ஆனா இங்கதான் ஒரு டெரிஃபைங்கான பார்ட் இருக்கு. இதுக்கு வெயிட் லிமிட்டே கிடையாது. டெக்கன் வரும் ஆக்சஸ மட்டும் த்ரோ பண்ணல. ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல பாதி சைஸ் இருக்க நோவா ஷிப்பையே அவன் த்ரோ பண்ணான். ஒரு டாப் டியர் பிசிக்கல் பவர் ஹவுஸ் கிட்ட இந்த ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அவங்களால லிட்டரலி மவுண்டன்ஸ்ல மீட்டியோஸ கூட 100% அக்யூரசியோட த்ரோ பண்ண முடியும். அப்போ எப்படி இது பேலன்ஸ் ஆகுது? இந்த சீரீஸ்லயே ரொம்ப ஸ்பெசிபிக்கான இலாரியாஸான 2 ஃபிளாஸ் இதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் லிமிட். உங்ககிட்ட எவ்வளவு கைகள் இருக்கோ அவ்வளவு பேரை தான் டார்கெட் பண்ண முடியும். 2 கைனா மேக்ஸிமம் 2 டார்கெட்ஸ் தான். செகண்ட் தி ரீசெட் ஸ்விட்ச். நீங்க உங்க கையில தண்ணி பட்டு வாஷ் பண்ணிட்டா அந்த டார்கெட் கம்ப்ளீட்லி erase ஆகிரும். பிரின்சஸ் ஷிராஓஷிய ஒரு டார்கெட்டா லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக டெக்கன் 10 வருஷமா அவனோட ரைட் ஹேண்ட வாஷ் பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு கிளவ் போட்டுக்கிட்டான். சோ இது ஒரு பி டியர் ஃப்ரூட். இதுக்கு டேஞ்சரஸான பொட்டன்ஷியல் இருந்தாலும் இந்த ஹேண்ட் வாஷிங் வீக்னஸோட சீக்ரெட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை கவுண்டர் பண்றது ரொம்பவே ஈஸி. அடுத்த பார்ட்ல நம்ம எந்த ஃப்ரூட் அனலைஸ் பண்ணலாம்.